السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شافيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين. أما بعد. அல்லாவின் மாபெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து புனிதமான அல்லாஹ் ரசூலை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒழுக்கத்தினுடைய பாடத்தில் நம்மை ஒருவராக அமர வைத்த அந்த பாடத்தை படிக்க வைத்தான் அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் தஅலீமுல் முத்தஅல்லிம் என்கிற கிதாபை வளமையாக பார்த்து வருகின்றோம். கடைசியாக அல்லாஹ் தஆலா இந்த இல்மை கொண்டு எப்படி ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினான், எந்த அளவிற்கு ஆதமுடைய மக்களுக்கு இந்த இல்மை கொண்டு அல்லாஹ் சிறப்பு கொடுத்தான் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இந்த இல்முக்கு இதை வச்சு சிறப்பு, இல்மை வச்சு மனிதர்கள் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான், இல்மை வச்சு அல்லாஹ் மக்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துறான்றத சொல்லிட்டு இந்த இல்முக்கு இதை வச்சு மரியாதை, இந்த இல்முக்கு எதை வச்சு மரியாதை அப்படின்றத இந்த கிதாபில் அடுத்து சொல்லி காட்டுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன்னமா ஷரஃபுல் இல்மி லிகௌனிஹி வஸீலத்தன் இல தக்வா. வ இன்னமா ஷரஃபுல் இல்மி, இன்னமானா கலிமத்து ஹஸர், மட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தை, அதாவது முததாவை ஹபருக்கும் ஹபரை முததாவுக்கும் மட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இன்னமா. என்ன சொல்றாங்க, இந்த இல்மு சிறப்படி, இந்த இல்முக்கு கண்ணியம் கிடைப்பதெல்லாம், இந்த இல்முக்கு சிறப்பு கிடைப்பதெல்லாம் லி கௌனிஹி, அது இப்படி ஆகியிருப்பதின் காரணமாக, எப்படி வசீலத்தன் இல தக்வா, தக்வாவின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடியதாக, தக்வாவின் பக்கம் இணைத்து வைக்கக்கூடியதாக அது ஆகியிருப்பதின் காரணமாகத்தான் இல்முக்கு எல்லா கண்ணியமும் சொன்னாங்க. மேல என்ன சொன்னாங்க, மேல என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச பாடத்துல என்ன சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா இதை வைத்துதான் சிறப்புப்படுத்தினான். மலக்குமார்களுக்கு முன்னால், ஒட்டுமொத்த மலாயிகாவுக்கு முன்னால் எத்தனை கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருப்பாங்க, எல்லாரையும் விட ஆதம் நபி அல்லாஹ் தஆலா எதை வச்சு சிறப்புப்படுத்தி காட்டினா, இந்த இல்மு வச்சு, இந்த இல்மு வச்சு. இந்த இல்முக்கு எதை வச்சு அல்லாஹ் தஆலா சிறப்பு தரான், எதனால சிறப்பு தரான், அது வசீலத்தன் இல தக்வா, தக்வாவின் பக்கம் உன்னை சேர்த்து வைக்கும். தக்வானா என்ன, நம்ம சொல்லி இருந்தோம். தக்வானா என்ன, தக்வானா என்ன தம்பி சொல்லுங்க. அல்லாஹ்வினுடைய ஏவல் விளக்கல்களை பேணி நடப்பது. பல இமாம்கள் பலது சொல்றாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தரக்கமா ஹர்ரமல்லாஹு தஆலா வதா மா ஃபரத், இந்த செய்தியை தான் சொல்றாங்க. அல்லாஹ் தடுத்ததை விட்டு விடுவது, அல்லாஹ் கடமையாக்கியதை நிறைவேற்றுவது. வேறு சில உலமாக்கள் சொல்றாங்க, அல் முத்தகி மை யத்ருக்கு மா லா பஅஸ பிஹி ஹதரம் மினல் வுகூஇ ஃபீமா ஃபீஹி பஅஸுன், அதாவது மை யத்ருக்கு மா லா பஅஸ பிஹி, எதை கொண்டு பிரச்சனை இல்லையோ அந்த ஒன்றையும் விட்டு விடுவது. ஹதரம் மினல் வுகூஇ ஃபீமா ஃபீஹி பஅஸுன், இதிலே பிரச்சனை நிகழ்ந்து விடுமோ என்று பயந்து பிரச்சனை இல்லாததையும் விட்டு விடுறது. தப்பே இருக்காது அது, ஆனா அதை விட்டுருவாங்க, அதுல தப்பு நடந்துருமோ. பீச்சுக்கு போறது பாவமா, பீச்சுக்கு போறது பாவமா தம்பி, அது பாவமா? இல்லவே இல்லை. ஆனா அங்க போனால் ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்து விடுவோமோ, ஒரு தவறை செய்து விடுவோமோ, ஒரு அந்நிய பெண் நமது கண்ணில் பார்த்து அதன் காரணமா நம்ம உடல்ல ஏதாச்சும் பாவம் நிகழ்ந்துருமோன்னு, பாவமே இல்லாததை கூட அதை பாவம் அதில் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து விடுபவன் தான் முத்தகி அப்படின்றாங்க. சில இத கிதாபினுடைய ஆசியாவில் அதை எழுதுறாங்க. இந்த கிதாபினுடைய ஆசியால சொல்றாங்க, அல் முத்தகி மை யத்ருக்கு மா லா பஅஸ பிஹி, தனக்கு பிரச்சனை இல்லாததை விட்டுருவான், பாவம் இல்லாததை விட்டுருவான். ஹதரன், பயந்தவனாக, மினல் வுகூஇ ஃபீமா ஃபீஹி பஅஸுன், இதிலே பிரச்சனை நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சி, அது தப்பே இருக்காது, அது பாவமே இருக்காது, இருந்தாலும் வேணாம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாவத்தை விட்டுருவாங்க. இருந்தாலும் அதை பாவம்னு நினைச்சு என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அதனாலதான் பெரிய ஷேகுமார்கள் என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்நிய பெண், ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க மசாயில் கேட்டு வராங்க. கவனிங்க, ஒரு பெண் மசாயில் கேட்டு வராங்க, ஒரு பெண் மசாயில் கேட்டு வராங்க. என்ன சட்டம் கேட்டு வராங்க, மசாயில் கேட்டு வராங்க. ஒரு பெரிய ஹஸ்ரத் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட மசாயில் கேட்டு வராங்க. ஒரே ஒரு பெண் வராங்க. எத்தனை பேர் வராங்கம்மா, ஒரே ஒரு பெண் வராங்க. இப்ப மார்க்க சட்டப்படி ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனித்து இருப்பதற்கு அனுமதி இல்லை.
ஏன்னா அங்க மூணாவதா ஷைத்தா இருப்பான்னு நாங்க ரசூலுல்லாஹ். சர்க்காரை நான் கண்ணால பார்த்திருக்கேன், என்னுடைய சேஷநாயகத்தை நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு பெண் சர்க்காரிடத்துல ஃபத்வா கேட்டு மார்க்க சட்டம் கேட்டு வந்தாங்கன்னா அந்த பெண்ணோடு இன்னொரு பெண்ணோ அந்த இன்னொரு ஆணோ அல்லது இன்னொரு 2-3 சின்ன பிள்ளைங்களோ இருந்தாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க ரூம்குள்ள. இல்லைன்னா வேற யாரையாச்சும் மதரசா பையன் ஒரு பையனை கூப்பிட்டு எங்க ஓரமா உட்காருப்பான்னு உட்கார வச்சிருவாங்க. மார்க்கத்தை அது தப்பு இல்லை, அவங்க அவங்க மார்க்க சட்டத்தை தான் சொல்ல. சர்க்காருக்கும் அந்த பெண்ணுக்கு இடையில 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவங்க தப்பு நடக்காதுன்னு இருந்தாலும் அது செய்யறாங்க பாருங்க, இதுதான் தப்புவா. இதுக்கு பேர் தான் முத்தகி. அதே மாதிரிதான் அம்பரதான சிறுவர்கள், தாடி மீசை முளைக்காத சிறுவர்களை அவர்களோடு ஒட்டி இருப்பதும் ஹராம் தான், தப்பு இல்லதான். அம்பரதான சிறுவர்கள் ஒரு பேச்சுக்கு சும்மா அந்த பக்கத்துல நெருங்கி வராரு, நம்ம தொடையில கை வைக்கிறாரு, அது அம்பரதான சிறுவர்கள் பெண்கள் மாதிரிட்டாங்க. அதாவது தாடி மீசை முளைக்காத சிறுவர்கள் பெண்கள் மாதிரி. இப்படி ஒரு பெண்கள் விஷயத்துல உஷாரா இருப்போமோ அதே மாதிரி அமரதான சிறுவர்கள் விஷயத்திலேயே உஷாரா இருக்கணும். தடவை சர்க்காருடைய வீட்டுல பெண்கள்லாம் வந்திருந்தாங்க. சர்க்காருடைய வீட்டுல பீராணி அம்மாவினுடைய வீட்டுல இருந்து விருந்தாளிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப சர்க்கார் வந்து மதரசால நான் தங்கிக்கிறேன், மதரசால சர்க்கார் தங்க வந்துட்டாங்க. அப்ப மிஸ்கீனும் ரஹீமத்தும் சர்க்காருக்கு ஹிதமத் செஞ்சுட்டு இருந்தோம், ரூம்ல இருந்தோம். அப்ப யார் என் கூட நைட்டு இங்க துணைக்கு படுக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. நானும் கை தூக்குனேன், அவங்களும் கை தூக்குனாங்க. சர்க்கார் என்னைய பார்த்து சொன்னாங்க, கண்ணு அப்ப நான் 4வது சுமராவும் 3வது சுமராவும் ஒதுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்ப தாடி மீசை நமக்கு இல்லை, இப்பயே கொஞ்சம் லைட்டா தான் இருக்குது, இத்தனை வயசாகி. அப்ப தாடி மீசை சுத்தமா இருக்காது. கண்ணு நீங்க எனக்கு கால் இல்லாம அழுத்தி விடுவீங்க, ஆனா வெளியே ஃபித்னா பசாது பேசுவாங்கம்மா, அது ஒரு குழப்பத்துக்கு வழிவகை செஞ்சிருமா, அது பாவம் இல்லை, இருந்தாலும் அது வேணாமா அப்படின்ட்டாங்க சர்க்கார். நான் நைட்டு தூங்குற பாக்கியம் கிடைக்கல. வேற ஒருத்தவங்க தான் ஒரு துணைக்கு ஹிதமத்துக்காக அவங்க ஏதாச்சும் இடையில எந்திரிக்கிறாங்க, பீஷா பாத்ரூம் எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படுது எடுத்து கொடுக்கறதுக்காக, இந்த ஹிதமத்துக்காக கூட சர்க்கார் என்னை வேணான்ட்டாங்க. நல்ல அது வந்து ஒரு மார்க்கத்துல தடுக்கப்பட்ட காரியம் இல்லதான், ஆனாலும் பாவமும் நடக்காது, பாவமாக வெளியே ஃபித்னா பசாது குழப்பத்துக்கு அது ஆளாயிருமோ அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க. இதுக்கு பேர் தான் தக்குவா. அது பாவமாக இல்லை என்றாலும் இதிலே பாவம் லேசா கலந்துருமோ அப்படின்னு விடணும், அதுக்கு பேர் தான், அதுதான் முத்தகி. ஒரு ஹோட்டலு, அது முஸ்லிமான ஹோட்டல் தான், ஆனா நமக்கு அது தெரியுது அவங்க வந்து முஸ்லிமானவங்க கடையில அவங்க கறி வாங்குறது இல்ல, முஸ்லிமான கடை, நம்ம என்னங்க முஸ்லிமான கடை தான் சாப்பிட்றோம், வாங்க போய் சாப்பிடுவோம். சிக்கனு மீன் பிரச்சனை இல்லை, சிக்கனு காடை கௌதாரின்னு அடிச்சு சாப்பிடக்கூடாது. தெரியுது அது காஃபிரானவங்க கடையில வாங்குறாங்க, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத கடையில வாங்குறாங்கன்னு தெரியுது. அது முஸ்லிமான கடையா இருந்தாலும் இதுல பாவம் நிச்சயமா கலந்துரும் போகக்கூடாது. அது பாவமாக இல்லை என்றாலும் இதுல ஏதோ ஒரு விதத்துல பாவம் கலந்துருமோன்னு தவிர்த்திருக்கிறதுக்கு பேரு தான் என்னதுங்க, தக்குவா. இப்படி அந்த ஷரகுல பல விளக்கங்கள் சொல்றாங்க, பாவத்துக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க. ஒவ்வொன்றையும் சொல்ல நேரம் இல்லை, நம்ம அடுத்தது போயிருவோம். இந்த தக்குவா என்ன செய்யும்? இப்ப இல்மை கொண்டுதான், தக்குவாவை கொண்டுதான் எதுக்கு சிறப்பு? இல்முக்கு சிறப்பு. இந்த தக்குவாவுக்கு எதை கொண்டு சிறப்பு? இந்த தக்குவா என்ன செய்யும்? அல்லது இந்த தக்வாவாகிறது யஸ்தஹிக்கு பிஹில் கராமத்து இன்தல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவிடத்திலே கண்ணியம் இதை கொண்டுதான் தகுதி பெறும். அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டுதான் கண்ணியம் கிடைக்கும்? அல்லாஹ்விடத்துல யார் மேலானவங்க, யார் உயர்ந்தவங்க? தக்வா உள்ளவங்க தான். ஒருத்தவங்க காசு பெருசா இருக்கு, ஒருத்தவங்க பணம் பெருசா இருக்கு, நிறைய காசு பண்ண வச்சிருக்கிறான், ரொம்ப வெள்ளையா இருக்கிறான், ஜிம்பாடியா இருக்கிறான், அவன் அல்லாஹ்விடத்துல மேலானவன் ஆயிட முடியுமா? அவன் அல்லாஹ்விடத்துல சிறந்தவன் ஆயிட முடியுமா? ஒரு காலமும் ஆக முடியாது. தக்வா இருந்துச்சுன்னா அவன் மேல, தக்வா இல்லையா அவன் ஜனாதிபதியா இருந்தாலும் அவன் கீழே சாக்கடையில தான் அல்லா விட்டுருவான். நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல தக்வா உள்ளவர்களுக்கு தான் கண்ணியம். இந்த உலகிலும் சரி, அல்லாஹ்விடத்தில் யாருக்கு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடத்தில் ஆக கண்ணியத்திற்குரியவர் யார் தெரியுமா? அத்துக்காக்கும், உங்களிலே யார் அதிகம் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள். அத்துக்கான என்ன ஃபைல்? இஸ்மு தஃதீல், அதிக முபாலகாவை காட்டும். அதிகமா யார்கிட்ட தக்வா இருக்குதோ அவங்க தான் அல்லாஹ் கிட்ட அதிகமா சங்கைக்கு உள்ளவங்க. கம்மியா தக்வா இருந்தா அவன் தக்வாவுக்கு தகுந்த மாதிரி தான் கண்ணியம். அவன்கிட்ட 100% தக்வா இருக்குதா 100% கண்ணியம். 50% தக்வா இருக்குதா அந்த அளவுக்கு தான் கண்ணியம். ஒருத்தவன் பெரிய டிகிரி படிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய இடத்துல உட்கார வைப்பாங்க, மேடையில உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் கம்மியா இருந்தா கொஞ்சம் மேடைக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு அந்த சேர்ல உட்கார வைப்பாங்க. எய்முக்கு தகுந்த மாதிரி. இப்ப படங்கள் இந்த பெரிய இந்த சினிமா ஃபங்க்ஷன்லனா
பெரிய ஆக்ட்ரஸா பெரிய இதுவா இருந்தாங்கன்னா மேடையில உட்காரப்பாங்க. கொஞ்சம் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காருன்னா முதல் ஓரளவு கொஞ்சம் ஃபேமஸ் தான் மேல, அதுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் கம்மினா அப்படி, அதுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் கம்மினா அது. ஒரு படம் தான் நடிச்சிருக்காருன்னா அவர் கொஞ்சம் 10வது 15வது சேர்ல உட்கார விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நாளை வறுமையில இவங்க படத்தை வச்சு என்ன பண்றாங்க, சிறப்பு கண்ணியம் தராங்க. எவ்வளவு ஃபேமஸ், எல்லா இடத்துல எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்றத வச்சு மரியாதை கண்ணியம் இல்லை. உங்க தக்குவா இருக்கான்னு நல்லா பார்ப்பான், உன் கல்வில தக்குவா இருக்கான்னு பார்ப்பான். இன்னக லஸ்தபி கைரு மின் அஹ்மர வலா அஸ்வத் இல்ல அன் தஹூலஹு பித்தக்வா. நிச்சயமாக நீ கருப்பாக சிவப்பாக இருப்பதினால் சிறந்தவனாக ஆக முடியாது, தக்வா உன்னிடத்தில் இருந்தாலே தவிர. தக்வாவை கொண்டுதாங்க ஃபதுல். சொன்னல பிலால் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போனாங்க. அங்க ஒவ்வொரு ஹூர்லியின் பெண்களா வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பங்கு வச்சாங்க. நீங்க அபூபக்கர் நாயகத்துக்கு, நீங்க உமர் நாயகத்துக்கு, நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க அலி நாயகத்துக்கு, நீங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, நீங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு, நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் ரசூலுல்லாஹ் பங்கு வச்சாங்க. சய்யிதுல் ஹூர்லியின், ஹூர்லியின் பெண்களுக்கு எல்லாம் தலைவி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கு பங்கு வச்சாங்க, பிலால் ரலியல்லாஹு பங்கு வச்சாங்க. என்ன அந்த அந்த சய்யிதுல் ஹூர்லியின் கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், எனக்கு போய் பிலால் நாயகத்தை கொடுத்துட்டீங்களே, பிலால் நாயகத்துக்கு போய் என்னை கொடுத்துட்டீங்களே, நீங்க வெள்ளையா இருக்கிற அபூபக்கர் நாயகத்துக்கோ உமர் நாயகத்துக்கோ என்னை கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அரேபியாக்கள் இவங்கெல்லாம், உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் அரேபியாக்கள் அவங்க எல்லாம், அவனா வெள்ளையா தான் இருப்பாங்க, என்னைய போய் கருப்பா இருக்கிற அந்த பிலாலுக்கு போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நீ பிலாலினுடைய நிறத்தை பார்க்காத, அவன் கல்வில உள்ள தக்வாவை பாருன்னாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு மரியாதை, அவன் கல்வில உள்ள தக்வாவுக்கு மரியாதை. இப்ப அபூபக்கர் நாயகம் கல்வில தக்வா இல்லைன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்ல. அவங்க தக்குவா அது அதை விட உயர்ந்த தக்குவா உலகத்துல யார்கிட்ட இருக்க முடியாது. ஆனா பிலால் நாயகத்துக்கு பெருமானார் இந்த அளவு கண்ணியம் கொடுத்தாங்க, பிலால் நாயகத்தினுடைய தக்குவாவை கொண்டு அவர்களுக்கு கண்ணியம் கிடைத்தது, சிறப்பு கிடைத்தது. மக்கா மேல, ஹரம் ஷரீஃப் மேல ரசூலுல்லாஹ் ஏற விட்டாங்க. ஹரம் ஷரீஃப் மேல இன்னைக்கு அந்த காபாவுடைய துணியை பிடிப்பதற்கு, அந்த திரையை பிடிப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் போய் ஹரம் ஷரீஃப்ல முந்தி அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க துணியை பிடிக்கிறதுக்கு. ஆனா பெருமானார் அந்த துணியை தாண்டி அந்த ஹரமிற்கு மேலாக அந்த கிபுலா, உலகமே முன்னோக்கக்கூடிய அந்த கிபுலத்துல் கஅபாவிற்கு மேலே ஏற விட்டார்கள். ஏன்? தக்வாவுக்கா. அவங்கள்ட்ட உள்ள தக்வாவை பெருமானார் பார்த்தாங்க, கலரை பார்க்கலங்க, தக்வாவை பார்த்தாங்க. அப்ப தக்வாவை கொண்டுதான் எல்லா இடத்துல என்ன கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும். நிரந்தரமான சீதேவித்தனம். மொத்த காசு பணத்தை கொண்டு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் கொஞ்ச காலத்துக்கு தான். ஒருத்தர் நிறைய காசு இருக்கு, கபருக்கு போன அந்த காசு உதவுமா, மஹ்ஷருக்கு போனா உதவுமா? சொல்லுவான், மாகுனா அன்னி மானியா ஹலக அன்னி சுல்தானியா. யார் சொல்லுவா இத? எந்த சூறாவுல வருது? அந்த சூறாவுல இதை யார் சொல்லுவா? நரகவாசிகள் சொல்லுவாங்க, பாவிகள் சொல்லுவாங்க. மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பலன் அளிக்கவில்லை. அதிகாரத்துல இருக்கிறான், பெரிய பதவியில இருக்கிறான், துன்யால வேணா அவனுக்கு அது பலன் அளிக்கும், சீதேவி தனத்தை கொடுக்கும். ஆகிரால, உஹ்ரால, மறுமையில ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பதவி என்னை விட்டும் பறிபோகி விட்டது. ஹலக அழிந்து விட்டது, அன்னி என்னை விட்டும், சுல்தானியா என்னுடைய அழகா அதிகாரம். அப்ப பணத்தை கொண்டு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னால் கிடைக்காது. பதவியை கொண்டு கிடைக்கக்கூடிய மரியாதை, சீதேவித்தனம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னால் கிடைக்காது. அழகை கொண்டு கிடைக்கக்கூடிய கண்ணியம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னால் கிடைக்காது. எது வரைக்கும் அவன் 6 பேக்கா இருக்கிறானோ, முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறானோ, அது வரைக்கும் தான் அவனை என்ன பண்ணுவாங்க, படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அவன் வயசான ஆளாயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க மேக்கப் பண்ணி சில பேர் இன்னைக்கு நடிக்க வைக்கிறாங்க. சொல்றதுலையா இருந்தாலும் மேக்கப் பண்ணி அதை மறைச்சு நடிக்க வைக்கிறாங்க. ஆனா மிகுதமா வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அவங்க உண்டாயிட்டாங்க, அந்த ஆக்ட்ரஸ், அந்த நடிகை உண்டாயிட்டாங்க, அழகு இல்ல, குறிப்பிட்ட நாளுக்கு பின்னால், அழகு போனதற்கு பின்னால் மரியாதை போயிடும். ஆனால் அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வை ஒருத்தன் கூட வச்சு வாழ்றேன், தக்வாவோட வாழ்றானா, அவனுக்கான சீதேவித்தனம் முன்தஹா இலா மாலா முன்தஹா, அதுக்கு எல்லையே கிடையாது. சர்க்கார் சொல்லுவாங்க, कोई फख्र करता है माल पर, कोई फख्र करता है जमाल पर. சிலர் பெருமை அடிக்கிறார்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து, சிலர் பெருமை அடிக்கிறார்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகை வைத்து. कोई फख्र करता है माल पर, மால்னா பொருள், ஃபஹ்ர்னா பெருமை, கோயினா சிலர், சிலர் பெருமை அடிக்கிறார்கள் பொருளை வைத்து. कोई फख्र करता है जमाल पर, சிலர் தனது இருக்கக்கூடிய அழகை வைத்து பெருமை அடிக்கிறார்கள். என்னைய மாதிரி அழகானவன் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு.
கடைசியில் இவங்க படிக்கிறாங்க, முஜே ஃபஹர் ஹே கே து சாத் ஹே. ரப்பே எனக்கு பெருமை எதுல தெரியுமா, நீ என் கூட இருக்க, நீ என் கூட இருக்கன்றதுல எனக்கு பெருமை, நீ எனக்கு கூட இருக்கிறன்றதுல எனக்கு சந்தோஷம். முஜே கியா கமி முஜே கியா நஹி, என்கிட்ட என்ன இல்லாம போச்சு, என்கிட்ட என்ன இல்லாம போச்சு. அப்ப அல்லாஹ் யா அல்லாஹ் நீ என்னோடு இருக்கின்றாய், நீ என்னோடு இருக்கின்றாய், அதுல எனக்கு பெருமை. அவன் பணத்தை வச்சு பெருமை அடிக்கிறவன் அடிச்சுட்டு போட்டோம், கலரை வச்சு பெருமை அடிக்கிறவன் அடிச்சுட்டு போட்டோம், சிக்ஸ் பேக் எனக்கு இருக்கு, நான் ஜிம்பாடின்னு சொல்லி பெருமை அடிக்கிறவன் அடிச்சுட்டு போட்டோம், எனக்கு பெருமை. தூ சாத் ஹே, தூ மேரா சாத் ஹே, நீ என் கூட இருக்கல்ல, நீ என் கண்ணில ஐநா இருக்கிறல்ல, நீ என் கையில ஐநா இருக்கல்ல, என்னுடைய பார்வையில நீ இருக்க, என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் நீ இருக்கின்றாய் என்பதில் எனக்கு பெருமை, என்பதில் எனக்கு உயர்வு அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அப்போ இந்த கண்ணியம் இருக்குது பாத்தீங்களா, இந்த சகாதத், இந்த சீதேவித்தனம் துனியாவுலயும் இருக்கும், கபர்லயும் இருக்கும், மஹ்ஷர்லயும் இருக்கும், சொர்க்கத்திலயும் இருக்கும். நீடூலி நீடூலி வஸ்ஸஆதத்துல் அபதிய்யா, அபதியான என்ன, நிரந்தரமாக சீதேவித்தனம் இருக்கும். தக்வாவை கொண்டு கிடைக்கக்கூடிய சீதேவித்தனம். அதான் சொல்றாங்க, யஸ்தஹிக்கு பிஹில் கராமத்து இன்தல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவிடத்திலே சங்கை அதை கொண்டு தகுதி வரும். வஸ்ஸஆதத்துல் அபதிய்யா, நிரந்தரமான சீதேவித்தனமும் அவனுக்கு கிடைக்கும். கமா கீல முஹம்மது இப்னுல் ஹஸன் இப்னு அப்துல்லா, முஹம்மது இப்னு ஹஸன் இப்னு அப்துல்லா அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்றை போல ஒரு கவிதை படிக்கிறாங்க, கவனிங்க. தஅல்லம் ஃபஇன்னல் இல்ம ஸைனுல் லிஅஹ்லி ஃபத்ருன் வ உன்வானுல் லிகுல்லில் மஹாமிதி. தஅல்லம் ஃபஇன்னல் இல்ம ஸைனுல் லிஅஹ்லி وعنوان لكل المحامد وكن مستفيدا كل يوم وزيادة من العلم واسبح في بحور الفوائد. تعلم, நீ கல்வியை கற்றுக்கொள். என்ன சொல்றாங்க, கல்வியை கற்றுக்கொள். இன்னல் இல்ம, நிச்சயமாக கல்வியாகிறது. ஸைனுன் லிஅஹ்லி, அது உள்ளவர்களை அலங்காரப்படுத்தும். கல்வி உள்ளவர்களை அலங்காரப்படுத்தும். அவன் இருக்க காசு சில நேரங்கள்ல அவனை அலங்காரப்படுத்தும், சில நேரங்கள்ல அவனை மட்டமாவும் ஆக்கும். இப்ப காசு பணம் வச்சிருக்கிறான் ஒருத்தவன், காசு பணம் நிறைய வச்சிருக்கிறான், அவனை முதுகுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவனை கொடுக்கிறவன் எவனுக்கு அவன் காசை தரானோ அவன் அவனை புகழுவான். எவனுக்கு அவன் காசு தரலையோ என்ன பண்ணுவான், அவன் கஞ்ச பையங்க, அவன் பிசுனாரிங்க, அவன் உள்ள மாதிரிங்கன்னு திட்டுவான். காசு யாருக்கு காசு தரலையோ. ஆனா இல்மு இருக்குது பாத்தீங்களா, அது யாருக்கிட்ட வந்துருச்சோ அவனுக்கு எங்க போனாலும் அதை அலங்காரப்படுத்தும். அவன் ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இல்மு அவனை என்ன செய்யும், கண்ணியப்படுத்தும். எல்லா இடத்துலயும் அவனுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கும். வீட்லயும் சரி, இப்ப நீங்கன்னா ஓதுற பிள்ளைங்க, நீங்க இதே ஜிப்பாவை ஊருக்கு போனாலும் போடுவீங்களா? போய் போட்டு பாருங்களேன். ஊருக்கு போனா சட்டைக்கு மாறக்கூடாது. என்ன பண்ணணும், நீங்க எப்படிமா போடுவீங்க? ஜிப்பா, மாஷா அல்லாஹ். நீங்க ஊருக்கு போய் ஜிப்பா போட்டு பாருங்க. எவெல்லாம் உங்களை சின்ன வயசுல திட்டிருப்பானோ அடிச்சிருப்பானோ அவனுடைய கல்வில அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அவன் உங்களுடைய ஹஸ்ரத்துன்னு கூப்பிடுவான். அவன் நீங்க வந்தீங்கன்னா கீழே உட்கார விட மாட்டான், சேர் போடுவாங்க. உங்களுக்கு ஒரு தனி மரியாதைய, ஒரு தனி கண்ணியத்தை கொடுப்பான். வெளியே மட்டும் அல்ல, வீட்லயும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாடைய முதல்ல எங்க வீட்டுல நம்மளுடைய அண்ணன்மார்கள் கூட நம்மளுடைய மௌலானா தான் கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி கூட மாட்டாங்க, மௌலானா ஹஸ்ரத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. அன்னைமார்கள் கூட கொடவாட தான் சின்ன வயசுல கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா கண்ணியத்தை அல்லாஹ் தரான் பாருங்க. இதை வச்சு இன்னல் இல்ம ஸைனுல் லிஅஹ்லிஹி, நிச்சயமாக கல்வி அது யாருக்கு இருக்கின்றதோ அது உள்ளவர்களை அது அலங்காரப்படுத்துகிறது. அது ஒரு அலங்காரத்தை கொண்டு வருகின்றது. வஃதுலுல், மேலும் சிறப்புப்படுத்துகிறது. வஉன்வானுன் லிகுல்லில் மஹாமதி, உன்வானுனா தலைப்பு, லிகுல்லில் மஹாமிதி, ஒவ்வொரு புகழுக்கும் அதுதான் தலைப்பு. புகழ் என்று எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுக்கு தலைப்பு என்னவா இருக்கும்? புகழ் என்று எதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைக்கின்றதோ அதற்கு தலைப்பா எது இருக்கும்? இல்முதான் இருக்கும். பாருங்க, இந்த ஆலிம்கள் எல்லா கலைகளிலேயும் இருக்கிறாங்க. மருத்துவத்துறையில இருக்கிறவங்க மருத்துவத்துறையில மட்டும் இருப்பாங்க, டாக்டர் வேலை தான் பார்ப்பாங்க. அவங்க போய் கொத்தனார் வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க போய் வீடு எப்படி கட்டணும்னு இன்ஜினியர் வேலை பார்க்க மாட்டாங்க. ஃபேன் மாற்ற வேலை பார்க்க மாட்டாங்க. எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்க அவங்க அந்த வேலை தான் பார்ப்பாங்க, அவங்க வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. இன்ஜினியரா இருக்கிறவங்க இன்ஜினியர் வேலை தான் பார்ப்பாங்க, கொத்தனார் வேலை கூட பார்க்க மாட்டாங்க. கொத்தனாரா இருக்கிறவங்க இன்ஜினியர் வேலை பார்க்க மாட்டாங்க. அவருக்கு என்ன தெரியும்? இதை போய் இந்த செங்கல் வைக்கினா சுண்ணாம்பு அப்படி பூசணும், அவ்வளவுதான் தெரியும். எப்படி கட்டமைக்கணும்னு அது இன்ஜினியர் தான் பண்ணுவார்.
அந்த கலையில உள்ளவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த இல்ம் உள்ளவங்க பாத்தீங்களா, அல்லாஹ் எந்த அளவு சிறப்பு தரான். எல்லா கலைகளிலும் முன்னால் இருப்பவர்கள் யார்? ஆலிம்களா தான் இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ஹஸ்ரத் கையால அந்த குழந்தையை கொடுத்து உங்க கையால அவங்க பெத்த பிள்ளைய ஹஸ்ரத்துடைய ஆலிம்களுடைய கையில, எவ்வளவு பெரிய கண்ணியம் இது, எவ்வளவு பெரிய மரியாதை இது. ஒரு ஆலிமுடைய கையில கொடுத்து ஹஸ்ரத் உங்க கையால தேன் தொட்டு என் பிள்ளையினுடைய நாவல வைங்க ஹஸ்ரத். பெருமானாருக்கு கிடைத்த மரியாதை இது. ஒரு சஹாபாக்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா ரசூலாட்ட தூக்கிட்டு வந்துருவாங்க. ரசூலா என்ன பண்ணுவாங்க? ரசூலா பேர் வைப்பாங்க. ரசூலா சில நேரங்கள்ல பேரிச்சம்பழத்தை மெண்டு அதை சக்கையாக்கி பெருமானார் அவங்க வாயில அதை எடுத்து அவங்க குழந்தை வைப்பாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த கண்ணியத்தை அல்லாஹ் இன்று ஆலிம்களுக்கு தருகிறான். ஏன்? அந்த பெருமானாருடைய கல்புல உள்ள அந்த இல்மை யாரு பாதுகாக்கிறான்? ஆலிம்கள் தான் பாதுகாக்கிறாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, ஏமா சில பேர் இன்னைக்கு இந்த காசு இருக்கு பணம் இருக்குன்னு பெருமை அடிக்கிறாங்களே, இந்த காசு பணம் எங்க இருந்தது? யார் யார்கிட்ட இருக்கும்? பிச்சைக்காரன்ட்டே இருக்கும், பணக்காரன்ட்டே இருக்கும், ரவுடி பயில்ட்டே இருக்கும். பிச்சைக்காரன் அவன் கோமணத்துல கட்டி விட்டுருப்பான். கோமணம் எங்க ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்கும்? எங்க ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அங்க இருக்கும் பணம் காசு, அந்த பணம் உன்ட்ட இருக்கு, நீ பெருமை அடிக்கிறியா? எங்க கல்புல உள்ள இல்மு எங்க இருந்தது தெரியுமா? அன்பியாக்களினுடைய கல்புல உள்ள இல்மு. இந்த இல்மு எங்கள்கிட்ட இருக்க இல்மு, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மு அன்பியாக்களினுடைய கல்புல இருந்த இல்மு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய கல்புல இருந்த இல்மு, முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவருடைய உள்ளத்திலே இருந்த இல்மு. இந்த இல்மு, இந்த இல்மு எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க அப்ப எவ்வளவு பெருமை அடிக்கணும். யாருக்கிட்ட இல்மு வந்துருச்சு அவங்க பெருமை அடிக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட இல்மு வந்துருச்சு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பெருமை அடிக்க மாட்டாங்க. இல்மு வந்தவன் பெருமை அடிக்க மாட்டான். இல்மு இல்லாதவன் தான் துள்ளுவான், குதிப்பான். எல்லாம் இருக்கிற மாதிரி அவன் ஒண்ணு இருக்காது, அவன்கிட்ட ஒண்ணு இருக்காது, அவன் பெருமை அடிப்பான். இதுக்காக என்ன சொல்ல வந்தேன், எல்லா கலைகளையுமே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு புது வண்டி, ஒரு புது சைக்கிள், அவள்கிட்ட மக்தபா வர பிள்ளைங்க ஒரு சைக்கிள் வாங்கினா அதுல நீங்க எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க. இது வரைக்கும் 2-3 பசங்க அப்படி சைக்கிள் வாங்கி நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வெக்கமா இருக்கும், நம்ம என்னடா அப்படி என்ன பெரிய சாதனை செஞ்சுட்டோம், நம்ம என்ன அப்படி பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டோம், ஒண்ணுமே நம்ம பண்ணலையே. என்ன அல்ல இந்த இல்ம அவளை ஹாஃபிஸாக்குனா, ஆலிமாக்குனா, ஷேஃபுடைய துவாவுல அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம என்ன பெரிய சாதனை பண்ணிட்டோம், நம்மள்ட்ட வந்து சைக்கிளை கொடுத்து துவா செய்யணும். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய ஜீரத் அலங்காரம். இது எதை வச்சு? இல்முக்கு வச்சு. இதே ஒரு இன்ஜினியர் ஆகியிருந்தானா அவனும் நம்மளை மாதிரி தெருப்பொறிக்குன்னு சொல்லிட்டு போயிருவான். அவனும் நம்மளை மாதிரி தெருப்பொறிக்கிட்டு போயிருவான். டாக்டராக இருந்தாலும் சரி இந்த அளவு கண்ணியம் கிடைக்காது, இந்த அளவு சிறப்பு கிடையாது. டாக்டரா இருந்தாலும், அவர் இன்ஜினியரா இருந்தாலும், கோடீஸ்வரரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இமாம் தொழுகையில நிற்கும் பொழுது இமாமுக்கு முன்னால் இவன் தலையை தூக்க முடியாது, தூக்க கூடாது. நான் பெரிய டாக்டருங்க, நான் இமாமுக்கு முன்னாடி தலையை தூக்குவேன், தூக்குனா அவன் தொழுகை முறிந்து விடும். நான் பெரிய ஆளுங்க குதுபா மேடையில ஏற முடியுமா? அது ஆலிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மேடை, அது ஜும்மா மிம்பர் மேடை. ஆலிம்களால மட்டும்தான் நிக்க முடியும். ஒரு ஆலிம் தலையை உயர்த்துவதற்கு முன்னால் தொழுகையில் பணக்காரன் தலையை தூக்கக்கூடாது, இன்ஜினியர் தலையை தூக்கக்கூடாது, டாக்டர் தலையை தூக்கக்கூடாது. எல்லாம் ஆலிம்களுக்கு கீழே தான், ஆலிம்களுக்கு கீழே தான். எவனா இருந்தாலும் சரி, அவன் கோடீஸ்வரனா இருக்கட்டும், லட்சாதிபதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மனஸ்கானா இருக்கட்டும், ஆலிம்களுக்கு பின்னாடி தான் எல்லாம். ஆலிம்களுக்கு பின்னாடி தான் எல்லா சிறப்புகளுக்கும் தலையங்கம் இந்த இல்மு தான். அதான் சொல்றாங்க, تعلم فإن العلم زين لأهله وفضل وعنوان لكل المحامد وكن مستفيدا كل يوم زيادة من العلم وسبح في بحور الفوائد وكن மேலும் நீ ஆகிவிடு. குன்னு என்ன அர்த்தம்? நீ ஆகிவிடு. முஸ்தபீதன், ஃபாயிதான என்ன சொல்லுவாங்க? ஃபாயிதான பிரயோஜனம். முஸ்தபீதன்னா பிரயோஜனத்தை தேடக்கூடியவனாக. பிரயோஜனத்தை என இஸ்தக்ரம, இஸ்தஃஅலுடைய மீனிங் என்ன? செய்ய தேடினான். இஸ்தக்ரமனா சங்கை செய்ய தேடினான், இஸ்தன்சரனா உதவி செய்ய தேடினான் அப்படின்ற மீனிங் வரும். இப்ப இஸ்தபாத அப்படின்னா இஸ்தபாத, இஸ்தபீது, இஸ்திபாதன் முஸ்தபீதுன். முஸ்தபீதுன் என்ன அர்த்தம்? பிரயோஜனத்தை தேடக்கூடியவன். நீ பிரயோஜனத்தை தேடக்கூடியவனாக ஆகிவிடு. இதுல இருந்து காசு பணத்தை வச்சா நிறைய பேர் இன்னைக்கு பிரயோஜனத்தை தேடுறாங்க. நம்மளுடைய காசு அதுல போட்டா மாசம் நம்மளுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும்,
நீங்க 10,000 ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஏமாந்து உள்ள போய் போட்ட 10,000 ரூபாயும் வலிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க 20,000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு 2 லட்சம் கிடைக்கும். இவனும் ஆசைப்பட்டு 20,000 ரூபாய் போடுறான், ஒரு ஃபாய்தாவும் இல்ல, அந்த 20,000 வலிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த 20,000 ரூபாயும் இது பண்ணிட்டு போயிடுறாங்க. பல பேர் அந்த மாதிரி ஏமாறுறாங்க. நல்லா பாதுகாக்கட்டும். இவங்க பிரயோஜனம் தேடக்கூடியவனாக நீ ஆகிவிடு. புள்ளையோவின் ஒவ்வொரு நாளும் ஜியாதன் அதிகமாக எதிலிருந்து, மினல் இல்மில் இருந்து, கல்வியிலிருந்து நீ பிரயோஜனத்தை தேடு. அந்த பிரயோஜனத்தை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் சுருட்டிக்க முடியாது. இப்ப காசு பணம் இருந்தா ஆட்டை போடலாம். காசு பணம் நிறைய சேர்த்து வச்சிருக்கான், மூட்டையே வச்சிருக்கான். அது திருடு போகலாம், அது பழசாகலாம், அது அழிஞ்சு போகலாம். ஆனா இல்ம பழசாகுமா? திருடிட்டு போக முடியுமா? நோட்டுல கூட இல்ம எழுதி வச்சிருக்கிறாங்க. நோட்டு பணம் போல பழசாகலாம், கிழிஞ்சு போகலாம், தண்ணியில அரிச்சிட்டு போயிடலாம். ஆனா அந்த இல்ம கல்புல இருந்தா அது அழியாது. அந்த இல்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய கிதாபுகள் அவங்க எழுதின நோட்டுகள் எல்லாம் புதியா சேர்த்துக்கிட்டு வந்தாங்களாம். இடையில ஒரு திருடர் கும்பல் வந்து அந்த கிதாபுகளுடைய மூட்டையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்பதான் அவங்க கல்வில தோணுச்சான், அந்த இல்மு நோட்ல இருக்கக்கூடாது, கல்வில இருக்கணும்னு. அதுக்கு நீங்க இருந்து சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி, நாங்க எழுதுறதை விட்டுறோம், இனிமேல் நாங்க சுகுல் மேஜர் எழுத மாட்டோம், இதா நம்ம எழுத மாட்டோம், நாங்க எல்லா இனிமையும் கல்வில எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லலாம். இல்முக்கு அவ்வளவு மரியாதை அந்த கல்வில இருந்துச்சுன்னு சொன்னா அது யாராலையும் புடையிக்க முடியாது, யாராலையும் அதை திருடிக்க முடியாது, அது அழியாது. அந்த இல்மு கல்வில இருக்கும் பொழுது அந்த இல்மிலிருந்து நீ பிரயோஜனத்தை தேடுன்னு சொல்றாங்க. காசு பணத்துல இருந்து பிரயோஜனம் தேடுறான், ஏமாந்துடுறான். ஏன்னா அதுல காசு பண்ண நீங்க காசை கொடுங்க, உங்களுக்கு நாங்க அப்படி தரோம் இப்படி தரோன்றான். கடைசியில கொடுத்துட்டு ஒரு இடையில ஒரு ரீசெண்டா ஒரு ஆக்டர் நிறைய ஒரு காசு கொடுங்க, அந்த இடத்த உங்களுக்கு தரோம்னாங்க. அவரும் பாவம் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இடத்த வாங்கினாரு. வீடியோ எடுத்துனா போடுறாரு, இந்த வீடு பாருங்க இப்படி இருக்கு, நான் நம்பி வாங்கினேன், மோசடி பண்ணிட்டாங்க. ஒரு நடிகரே ஏமாத்திட்டாங்க. எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், எவ்வளவு பதவி பலம் இருக்கும், எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், எவ்வளவு போலீஸ் இது இருக்கும், அவரே ஏமாத்தி விட்டாங்க. அப்ப நீ காசு பணத்தை வச்சு பிரயோஜனம் தேடணும்னு நினைச்சனா ஒண்ணு பிரயோஜனம் கிடைக்காது, நஷ்டம் தான் கிடைக்கும். லாபம் கிடைக்காது, நஷ்டம் தான் கிடைக்கும். ஆனா இல்ம வச்சு நீங்க பிரயோஜனம் தேடி பாருங்க. இல்ம வச்சு எப்படி பிரயோஜனம் தேடுவது? இல்மல பிரயோஜனம் தேடுவதுன்னா என்ன? ஒவ்வொரு நாளும் கல்வியை படிப்பதுல ஆர்வமா இருக்கும், புதுசா படிக்கணும். சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன் தெரியுமாமா என்னுடைய பயானம் எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க? நான் ஓய்வு நேரங்களில் வெட்டியா இருக்கிறது இல்லை, கிதாபுகளை வாசிக்கிறேன். சர்க்கார் சொன்ன செய்தியை நான் சொல்றேன். என்னுடைய பயானை ஏன் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அல்லாஹ்வினுடைய பதில். அதுதான் சர்க்கார் சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய கருணை, ஷேகுடைய துவா, இன்னொன்னு நம்மளுடைய முயற்சி. என்ன முயற்சி? ஓய்வு நேரங்களில் கிதாபுகள் எடுத்து வாசிக்கிறது. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கேன் சர்க்கார் படுத்திருப்பாங்க, போன்ல கிதாப் பார்த்துட்டு இருப்பாங்க, லேப்டாப்ல ஹல்கா டயத்துல நினைச்சிருந்தாங்கன்னா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஆனா லேப்டாப்ல உட்காந்து ஷாமிட்டால கிதாப் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நான் இல்முல இருந்து பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்வதனால்தான் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பயானுக்கு ஒரு மசன், ஒரு மதிப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அதான் சொல்றாங்க, வஸ்பஹ், நீ நீந்தி செல். வஸ்ஸபஹனா, சபஹனா நீந்தினான் அர்த்தம். வஸ்பஹனா, நீ நீந்தி செல். ஃபி புஹூரில் ஃபவாயிதி, பிரயோஜனம் என்னும் கடல்களில், பிரயோஜனம் என்னும் கடலில் நீ நீந்தி செல். அந்த மாதிரி நிறைய பிரயோஜனம். இல்ம வச்சு பிரயோஜனம் அடையணும், இல்ம வச்சு நிறைய படிக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. பாக்கியாத்து சாலியார் மதரசால சர்க்கார் சொல்லுவாங்க, அபுதாயிர் பாக்கியார் அவங்கள வந்து ஓதுற காலத்துல புத்தக புழுன்னு சொல்லுவாங்களாம். பிள்ளைங்க கிதாபை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட அவங்க பயான பாருங்களேன், பல அறியாத தகவல்களை சொல்லுவாங்க. இதனால ஃப்ரீ டைத்துல உட்காந்து ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாட நேரம் போக நம்ம வந்து பாடத்தை விட்டு புக் எடுத்து படிக்கிறது. நம்மளே இப்ப நிறைய கிதாபுகள் வச்சிருக்கிறோம். பாடத்தை ஒழுங்கா படிக்காம அந்த புக் எடுத்து படிங்கன்னு சொல்லலாம். இந்த அசல் பாடத்தை முடிச்சுட்டு எழுத வேண்டியதை எழுதிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குமா இல்லையா, புத்தகங்கள் எடுத்து படிக்கணும், 4 இல்ம தெரிஞ்சுக்கணும், 4 விஷயங்களை எடுத்துக்கணும். இப்படி எடுக்க நம்ம இல்முல அல்லாஹ் தஆலா ஒரு வளர்ச்சியை கொடுப்போம், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவோம், ஒரு ஃபாயிதாவை கொடுப்போம். அது அழியாது. காசு பணம் அழிஞ்சு போயிடும், வீடு வாசல் போயிடும். ஆனா இல்ம என்றென்றும் நம்ம உள்ளத்துல அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அந்த இல்மினுடைய கடலில் நீ நீந்தி செல் அப்படின்றாங்க. குல்ல யௌமின் ஜியாதா, இந்த இடத்துல யௌமுக்கு ஒவ்வொரு நாள் என்றும் அர்த்தம் வைக்கலாம். சில பேர் இந்த யௌமுக்கு குல்ல ஹீன், ஒவ்வொரு வினாடியும், ஒரு செகண்டை வேஸ்ட் பண்ணாத, ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு இல்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சர்க்காரு அவங்க ஓதுற காலத்துல பிஎஸ்பி ஜீனுல் ஆபிதீன் ஒரு பைத் பயான்ல சொல்லியிருக்கிறான். பைத் ஏதோ ஒரு பயான்ல சொல்லி ஷாஃபிமா படிச்சது, யஈபு ஸமானனா வல் ஐபு ஃபீனா
காலத்தை திட்டுகிறார்கள், காலத்தை குறை சொல்கிறார்கள். நம்மிலே தான் குறை இருக்கின்றது. இது ஒரு பெரிய கவிதை. இதை சர்க்கார் பயான சொல்றாங்க, நிறைய வரிகள் சொல்றாங்க. சர்க்கார் இதை எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த சர்க்காரு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி அசத்தை பார்க்கும்போது, ஹசரத் நீங்க அந்த பைத்து சொன்னீங்களே, ஒரு வரி எழுதிக்கிட்டே மிச்ச வரிகளை சொல்லுங்கன்னு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் இல்முல உள்ள ஈடுபாடு, இல்முல உள்ள ஆர்வம். இதுக்கு பேர் தான் வஸ்பஹ மின் புகூரில் ஃபவாயித், பிரயோஜனம் என்னும் கடலிலே நீந்தி செல்வதென்றால் இதுதான். இல்மு மேல காதல் இருக்கணும், அந்த இல்ம கத்துக்கணும். அதே நேரத்தில் அந்த இல்முக்கான அமலும் இருக்கணும். வெறும் படிச்சுட்டு அமல் செய்யாம இருந்தா அதுக்கு பேர் இல்மே கிடையாது. அதுவும் இருக்கணும், இது இல்மும் இருக்கணும், அமலும் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த இல்மு 100 இருக்கும். அந்த இல்மு 100 இருக்கும். அமல் இல்லாத இல்மு அது குப்பைக்கு சமம். இல்மு இல்லாத வெறும் அமல் இல்லாத வெறும் கல்வி அது குப்பையிற்கு சமம். அதனால அந்த இல்முல அமல் இருக்கணும். அப்பதான் அது 100 இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அந்த இல்மை கொண்டு பிரயோஜனம் அடைவதை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.